சுய கணக்கெடுப்பு செல்ஃப் என்யூமரேஷன் என்றால் என்ன? சுய கணக்கெடுப்பு என்பது கணக்கெடுப்பாளர் வருவதற்கு முன்பாகவே கணினி அல்லது அலைபேசி வழியாக இணையதளத்தில் மக்கள் தங்கள் விவரங்களை தாங்களே பதிவு செய்து கொள்ள அனுமதிக்கும் ஒரு வசதியாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027இன் வீட்டுப் பட்டியல் கட்டத்தில் இந்த வசதியின் மூலம் குடும்பங்கள் தங்களது விவரங்களை துல்லியமாகவும் வசதியான நேரத்திலும் பதிவு செய்து செல்ஃப் என்யூமரேஷன் ஐடியை உருவாக்கிக் கொள்ளலாம். பின்னர் கணக்கெடுப்பாளர் வீட்டிற்கு வரும்போது அந்த செல்ஃப் என்யூமரேஷன் ஐடியை வழங்கினால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட தகவல்களை எளிதாக பெற முடியும். இதன் மூலம் கணக்கெடுப்பு பணி விரைவாகவும் துல்லியமாகவும் நிறைவேற்றப்படும். சுய கணக்கெடுப்பிற்காக தனிப்பட்ட இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. se.census.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி குடும்பத் தலைவர் சார்பாக அந்த குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரும் தங்களது மொபைல் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து குடும்பத்தின் விவரங்களை பதிவு செய்யலாம். முதலில் செல்ஃப் என்யூமரேஷன் இணையதளத்தை திறக்கவும். பின்னர் ஸ்டேட் என்ற டிராப் டவுன் பட்டியலிருந்து மாநிலத்தின் பெயரை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் வழக்கமாக வசித்து வரும் மாநிலத்திற்கான சுய கணக்கெடுப்பு காலத்தில் அங்கு சுய கணக்கெடுப்பை மேற்கொள்ளலாம். அதன் பிறகு திரையில் காண்பிக்கப்படும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் பட்டனை தட்டவும். காண்பிக்கப்படும் வரவேற்பு திரையில் ஓகே பட்டனை அழுத்தவும். அடுத்த திரையில் குடும்பத் தலைவரின் பெயரை உள்ளிடவும். குடும்பத் தலைவர் அந்த குடும்பத்தின் வழக்கமான குடியிருப்பாளராக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். ஒருமுறை உள்ளிடப்பட்ட பெயரை பின்னர் மாற்ற முடியாது. எனவே பெயரை ஆங்கிலத்தில் மிகுந்த கவனத்துடன் சரியாக உள்ளிடவும். அடுத்த கட்டத்தில் குடும்பத் தலைவரின் மொபைல் எண்ணை உள்ளிடவும். குடும்பத் தலைவரின் மொபைல் எண் இல்லையெனில் ஓடிபி பெறுவதற்காக அந்த குடும்பத்தின் வேறு ஏதேனும் ஒரு உறுப்பினரின் மொபைல் எண்ணை வழங்கலாம். அடுத்த புலத்தில் இமெயில் ஐடியை உள்ளிடவும். இமெயில் ஐடியை வழங்குவது கட்டாயமல்ல. நீங்கள் இமெயில் ஐடியை வழங்க விரும்பவில்லை என்றால் இந்த புலத்தை காலியாகவே விடலாம். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் பட்டனை அழுத்தவும். நீங்கள் வழங்கிய மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும். அடுத்த திரையில் அந்த ஓடிபியை உள்ளிடவும். மேலும் வழங்கப்பட்டுள்ள டிராப் டவுன் பட்டியலிலிருந்து விரும்பிய மொழியை தேர்ந்தெடுக்கவும். அடுத்தடுத்து வரும் அனைத்து திரைகளிலும் கேள்விகள் நீங்கள் தேர்ந்தெடுத்த மொழியிலேயே காண்பிக்கப்படும். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் பட்டனை அழுத்திய பிறகு தேர்ந்தெடுத்த மொழியை மாற்ற முடியாது. அடுத்த திரைக்கு செல்ல வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் பட்டனை அழுத்தவும். காண்பிக்கப்படும் மெசேஜ் பாக்ஸில் உள்ள வழிமுறைகளை கவனமாக படித்து சரி பட்டனை அழுத்தவும். பின்னர் குடும்பம் வழக்கமாக வசித்து வரும் மாவட்டத்தை டிராப் டவுன் பட்டியலிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். அடுத்த புலத்தில் உங்கள் பின்கோடு எண்ணை உள்ளிடவும். பின்னர் அடுத்த தேடல் பெட்டியில் உங்கள் முக்கிய நில அடையாளத்தை உள்ளிட்டு தேடல் முடிவுகளில் காண்பிக்கப்படும் பட்டியலிலிருந்து பொருத்தமான முக்கிய நில அடையாளத்தை தேர்ந்தெடுக்கவும். திரையின் வலதுபுறத்தில் உள்ள ஸ்க்ரோல் பாரை பயன்படுத்தி ஸ்கிரீனை கீழே நகர்த்தி வரைபடம் முழுமையாக தெரியும் வகையில் கொண்டு வரவும். அதன் பிறகு வரைபடத்தை தேவையான அளவிற்கு பெரிதாக்கி வரைபடத்தை இழுத்து நகர்த்தி வரைபடத்தின் மையத்தில் உள்ள மஞ்சள் நிற புள்ளி உங்கள் வீட்டின் சரியான இருப்பிடத்தின் மீது வருமாறு அமைக்கவும். இதை செய்தவுடன் ரெட் மார்க்கர் தானாகவே அந்த இடத்திற்கு நகரும். வரைபடத்தில் ரெட் மார்க்கர் உங்கள் வீட்டின் சரியான இடத்தில் அமைப்பது மிகவும் முக்கியமானது. எனவே வரைபடத்தை நன்றாக பெரிதாக்கி மிக துல்லியமாக இந்த பணியை செய்யவும். அதன் பிறகு வரைபடத்தில் உள்ள அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் பட்டனை அழுத்தவும். பின்னர் சேமிக்க அடுத்து பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒருமுறை உங்கள் லொகேஷன் சரிபார்த்து காண்பிக்கப்படும் லொகேஷன் கன்ஃபர்மேஷன் செய்தியில் ஆம் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தவும். அடுத்த திரையில் வீட்டின் நிலைமை தொடர்பான கேள்விகள் காண்பிக்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் வழங்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஏதேனும் விளக்கம் தேவைப்பட்டால் ஒவ்வொரு கேள்விக்கும் அருகில் வழங்கப்பட்டுள்ள டூல் டிப் குறியீட்டை அழுத்தவும். மேலும் சந்தேகங்கள் இருப்பின் திரையின் மேல் வலது மூலையில் உள்ள அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பகுதியையும் பார்த்து பயன்பெறலாம். அந்த திரையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த பிறகு சேமிக்க அடுத்து பட்டன் செயல்படும். அடுத்த கேள்விகள் அடங்கிய திரைக்கு செல்ல அந்த பட்டனை அழுத்தவும். அடுத்த திரையில் குடும்பத் தலைவரின் விவரங்கள் தொடர்பான கேள்விகள் காண்பிக்கப்படும். குடும்பத் தலைவரின் பெயரை நீங்கள் தேர்ந்தெடுத்த மொழியில் உள்ளிடவும். இதற்காக ஃபோனெட்டிக் கீபோர்டு வழங்கப்பட்டுள்ளது. பெயரை இங்கிலீஷில் டைப் செய்தால் அது தானாகவே நீங்கள் தேர்ந்தெடுத்த மொழிக்கு மாற்றப்படும். மேலும் பெயர் உள்ளிட வர்ச்சுவல் கீபோர்டு வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த திரையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த பிறகு அடுத்த திரைக்கு செல்ல சேமிக்க அடுத்து பட்டனை அழுத்தவும். ஒவ்வொரு பகுதியின் நிறைவு நிலையும் திரையின் மேற்பகுதியில் காண்பிக்கப்படும். அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த பிறகு நீங்கள் வழங்கிய பதில்களின் சுருக்கம் திரையில் காண்பிக்கப்படும். ஏதேனும் திருத்தங்கள் செய்ய வேண்டுமெனில் திருத்தலுக்கு திரும்பவும் பட்டனை அழுத்தி தேவையான மாற்றங்களை செய்யலாம். வரைவு ஆக சேமிக்க பட்டனை அழுத்தி தகவல்களை டிராஃப்ட் ஆக சேமிக்கலாம். பின்னர் குடும்பத் தலைவரின் அதே மொபைல் எண்ணை பயன்படுத்தி மீண்டும் உள்நுழைந்து வரைவாக சேமிக்கப்பட்ட தகவல்களை தொடர்ந்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். தகவல்களை சமர்ப்பிக்க உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் பட்டனை அழுத்தவும். அதன் பிறகு காண்பிக்கப்படும் உறுதிப்படுத்தல் செய்தியில் ஆம் பட்டனை அழுத்தவும். தகவல்கள் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதும் எச் என்ற எழுத்தில் தொடங்கும் 12 இலக்க சுய கணக்கெடுப்பு அடையாள எண் SEID திரையில் காண்பிக்கப்படும்.
இதே எஸ்இஐடி உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கும் எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படும். இந்த எஸ்இஐடியை பாதுகாப்பாக வைத்திருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டிற்கு வருகை தரும் கணக்கெடுப்பாளரிடம் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் உங்கள் வீட்டு பட்டியலிடல் பணியை எளிதாக நிறைவு செய்ய முடியும். எஸ்இஐடி வழங்கப்படாவிட்டால் கணக்கெடுப்பாளர் தனது மொபைல் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயலியின் மூலம் உங்கள் குடும்ப விவரங்களை மீண்டும் சேகரிப்பார். தயவு செய்து கவனிக்கவும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு முறை மட்டும் சுய கணக்கெடுப்பு செய்த போதுமானது. குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை பயன்படுத்தி மீண்டும் சுய கணக்கெடுப்பு செய்ய தேவையில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் திட்டமிடல், வள ஒதுக்கீடு மற்றும் வளர்ச்சிக்கான அடிப்படை தகவல்களை வழங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். சுய கணக்கெடுப்பின் மூலம் உங்கள் குடும்ப விவரங்களை நீங்களே எளிதாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவாகவும் சிறப்பாகவும் நிறைவு செய்ய உதவுங்கள்.